நம்ம ஆண்டவருக்கு வாய்க்கால வெட்டுவோம். குடும்ப ஜெபம் பண்ணணும். நீ ஜெபம் பண்ணி பாரு சகோதரா, சகோதரி, ஜெபம் பண்ணி பாரு. உன்னை விட்டு பிரிந்து போனவர்கள், உன்னை விட்டு ஓடி போனவர்கள், உன்னை குற்றம் பேசினவர்கள் உன்னை தேடி வருவார்கள். நீ அவர்கள் பக்கமாய் போவதில்லை, அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள். நீ அவரிடத்தில் திரும்ப மாட்டாய், அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள். நீ ஜெபம் பண்ணு. உனக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள், உன்னை பேசுறவங்க உன் பக்கமாய் திரும்புவார்கள். நீ அவர்கள் பக்கம் திரும்பி போக மாட்ட. கர்த்தர் அவர்கள் பக்கம் போக உன்னை விட மாட்டார். அவர்களை உன் பக்கம் வரவிடுகிற தேவன் நம்முடைய தேவாதி தேவன். ஹல்லேலூயா. நல்ல ஃபயரா ஜெபம், அக்கினி ஜெபம். பிரைஸ் தி லார்ட். அக்கினியா இருக்கணும். நம்ம நல்ல ஜெபம் பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. குடும்ப ஜெபம் பண்ணணுமேன்னு பண்ணாதீங்க. குடும்ப ஜெபம் பண்ணணுமே அப்படி இல்லை. என் குடும்ப ஜெபம் எப்படி இருக்குன்னு நினைங்க. எங்க குடும்ப ஜெபம் அக்கினியா இருக்கா? ஏதோ ஒரு வாய்க்கால மாறுகிறதா? என் ஆண்டவர் தண்ணியை ஊற்றத்தக்க ஒரு நல்ல வாய்க்காலா என் குடும்ப ஜெபம் இருக்கிறதா? என் பைபிள் வாசிக்கிற தன்மை, தேவ மகிமை வெளிப்படுகிறதா இருக்கிறதா? ஹல்லேலூயா. யாக்கோபின் இக்கட்டு காலம் முடிந்து போகுமே, இஸ்ரவேலின் சிறையிருப்பு மாறி போகுமே. யாக்கோபின் இக்கட்டு காலம் முடிந்து போகுமே, இஸ்ரவேலின் சிறையிருப்பு மாறி போகுமே. திரும்பிடுவோம், திரும்பிடுவோம், கர்த்தர் பக்கம் திரும்பிடுவோம், 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 கர்த்தர் பக்கம் திரும்பிடுவோம். வாக்கு தத்த தேசத்தை பெற்று என்றும் வாழ்ந்திடுவோம், வாக்கு தத்த தேசத்தை பெற்று என்றும்